ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. கூடவே குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்தியான ஒரு சில ரெசிபிஸும் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நிலனுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு. இனிதான் நானும் அதியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணும். இவன் எப்பவுமே முன்னாடி எல்லாம் ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டான், ரொம்ப வம்பு பண்ணுவான். இப்ப எல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம்னா இந்தாங்க கையில சொருகுங்க கால்ல சொருகுங்கன்னு நீட்டிட்டு இருக்கான். பசங்களுக்கு போறப்ப பொரி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு வருவானுங்க. அதனால இதை மட்டும் பேக் பண்ணிருக்க, வேற எதுவும் எடுக்கல. ஏன்னா ரிட்டர்ன் வரப்ப வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படி கிளம்பியாச்சு. பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் இங்க வெளியில ஃபுல்லா ஸ்னோவா இருக்கங்காட்டி வீட்டுக்குள்ள வரப்ப ஷூஸ்ல இருந்து ஸ்னோ எப்படி ஒழுகி நிக்குதுன்னு பாருங்க. அதையும் ஸ்கூலுக்கு போட்டு போனது. போன வாரத்துல நல்ல ஸ்னோ ஸ்ட்ராமே வந்துச்சுங்க. 2 வாட்டி வந்துச்சு ஸ்னோ. பாருங்க அப்படி இருக்கு. எல்லாம் பாத்வே மட்டும் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. நான் போறப்ப காட்டுறேன். நாங்க கிளம்பிட்டோங்க. இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தான், ஆனா 50 நிமிஷம் ஆகுதுங்க. ஈவினிங் மோஸ்ட்லி டிராஃபிக்கா தான் இருக்கும். இங்க பாத்தீங்களா சைட்ல எல்லாம் அப்படியே ஸ்னோ குவிச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே சேரெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே. ஸ்னோ உழுகுற அன்னைக்கு செம்மையா இருக்குங்க. ரோடு ஃபுல்லாவே இன்னும் இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க அந்த வீட்டு சைடுல அப்படி கத்தியாட்டு நின்னுட்டு இருக்குது. எப்படியோ டிராஃபிக் எல்லாம் கடந்து, ஏன்னா நிலனை காருக்குள்ள உட்கார வைக்கிறது தாங்க பெரிய வேலையே எனக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துட்டு இருந்தா, ரொம்ப லாங்கா வரப்ப கொஞ்சம் சினுங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கரெக்டா வந்துட்டோம். அப்புறம் அவர் பார்த்துக்கிட்டாரு நிலனை. நான் கடகடன்ட்டு எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு கடையில் நல்ல கூட்டங்க, அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. அப்படியே நம்ம ஊரில் எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லா தமிழ் பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டு பெரிய கியூவே நின்றுச்சு. அப்புறம் பில்லிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அழகா க்யூட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அக்ஷயம்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்ன சொல்கிறது, குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. காஸ்ட் வைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஏதோ நம்ம ஊரில் சாப்பிட்ட சாம்பார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதிரன் எப்போ போனாலும் சாம்பார் தோசை அதுதாங்க ஆர்டர் பண்ணுவான். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி இந்த கார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம். மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பானிபூரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அங்கே இருக்குதுன்ட்டு நான் செஞ்சு தரேன்னு அதுக்குள்ளே வேணும்னு எடுத்துட்டான். நீ காய்கறிகள் மளிகை சாமானம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நிலன் அப்படியே தூங்கிட்டான். என்ன வேணும்னு கேட்டிருப்பீங்க? மொத்தம் 3 பேக் ஆயிடுச்சுங்க. நான் போயிட்டு என்னென்னலாம் வாங்கினேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நிலா பார்த்து அதிகமா நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே எல்லாம் க்ளீனப் பண்ணி கழுவி வச்சுட்டு தாங்க கிளம்புனேன். ஏன்னா எப்படியும் நைட்டு வரதுக்கு லேட் ஆகிடும்னு தெரியும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஃப்ரிட்ஜ்லேயும், அப்புறம் இது வெளியில் வைக்கிறதும் வெளியில் வைக்கணும். ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணாமல் போயிட்டேங்க. இதில் எக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. சரி அதை கையோடு எடுத்து வேறு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இந்த அட்டையெல்லாம் தூக்கி வீசிடலான்ட்டு இருக்கேன். இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. பில்லு பார்த்தீங்கன்னா மொத்தம் $201 வந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மளிகை சாமான் எடுத்தேன். அது போக காய்கறிகள். இப்போ ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். $100 வாங்குற இடத்துல இப்போ $200 டபுள் த அமௌண்ட்டாக ஆன மாதிரி இருக்கு. நீ இதெல்லாம் செக் பண்ணணும். குரணையா என்னது? ஸோ யூஸ்வலாக அவரும் நானும் சேர்ந்து தாங்க எடுத்து வைப்போம்.
போன வாரத்துல இங்க பசங்களுக்கும் எனக்கும் நல்ல ஃபீவர். ஃபர்ஸ்ட் அதிரனுக்கு வந்துச்சு. அதுவும் இங்க ஃபீவர் வந்தா 103 104ன்னு போகுது. ஆனா இது நார்மலாவே இங்க அந்த ரேஞ்சில தான் போகுது அப்படின்னு நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதிரனுக்கு வந்துச்சு, அப்புறம் நிலனுக்கும் எனக்கும் வந்துடுச்சு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா எங்க அபார்ட்மெண்ட்ல மொத்த கிச்சனவே காலி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து மருந்து அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு நான் கரெக்டா அதிரனுக்கு ஃபீவர் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் காலி பண்ணி ஹால்ல போட்டாச்சு. பாதி ஹாலே நிறைஞ்சிடுச்சுங்க. பசங்களுக்கும் உடம்புக்கு முடியலன்னு நான் வீடியோஸ் எடுக்கணும்னு நினைக்க கூட இல்லை, எடுக்கவும் இல்லை. அப்புறம் மருந்து அடிக்கிறப்ப 2 மணி நேரம் வீட்டுல யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனோம். கரெக்டா அங்க போயிட்டு எனக்கும் அதிரன் கிட்ட இருந்து அப்படியே ஃபீவர் வந்துச்சு, நிலனுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்தா ஹால் என்னால பார்க்கவே முடியல, அப்படி கிடக்குது எல்லாம் கசன்ட்டு. என்னால எந்திரிக்கவே முடியல. ஏன்னா எனக்குமே 103 கிட்ட ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறம் அவரு தான் ஒர்க்கும் பார்த்துட்டு அப்பப்ப பெர்மிஷனும் போட்டுட்டு 3 பேர்த்துக்கும் டெம்பரேச்சர் செக் பண்றது, மருந்து ஊத்துறது, படுக்க வைக்கிறது, ரிப்பீட், இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு கரெக்டா சாட்டர்டே சண்டே எல்லாம் ஆபீஸும் லீவு, மண்டேவும் ஃபேமிலி டேன்ட்டு லீவு. அதனால எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியானதுக்கு அப்புறம் நானும் அவரும் மாத்தி அடுக்கிறதுக்குள்ள காய்ச்சல் மறுபடியும் வந்துடுச்சு. அதனால இப்போ நல்லா கிச்சன் எல்லாம் நல்லா நிறைய திங்ஸ் எல்லாம் கழிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அடுக்கிறதுக்கெல்லாம். அதுல ஒரு பெனிஃபிட்டும் இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க அந்த ஒரு வாரம். ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் சமைச்சு கொடுத்து ஃபுட் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டாங்க. அதனால மளிகை சாமானெல்லாம் இந்த மேல ரேக்லயே அடுக்கிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நிலன் தூங்குனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. நிலன் எதுவுமே சாப்பிடல, சரியா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருந்தாலும் அவன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டான். சரி நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். முருங்காவை மட்டுமே கட் பண்ணி வச்சுட்டேங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அந்த அன்னைக்கு சரியான குளிருங்க. ஏன்னா -21 ஏதோ இருந்தது. காரை விட்டு ஒரு 10 ஸ்டெப்பு தாங்க இருக்கும் கடைக்குள்ள போறதுக்கு. அதுக்கே என்னால முடியல, அப்படி இருந்தது. எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. லாஸ்ட் ஒன் அதுக்கு முன்னாடி மருந்தே ஆயினும் விருந்தோடு உன். வெரி குட் தங்கம். லாஸ்ட் ஒன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். சூப்பர் தங்கம். பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படின்னா என்ன? அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் நம்ம தெரியுது. வெரி குட் ரீதா. இங்க வருங்க. ஓகே, நான் வந்து டீம் ஒர்க் சாங் பாடுறேங்க, பாருங்க. டீம் ஒர்க் இட்ஸ் a good idea, together it can be done. Teamwork, you can get results 2 are better than 1. Have a common goal, help each other figure it out. Things we can do on our own become possible. Yeah, possible. With teamwork, it's a good idea. Together it can be done. Teamwork, you can get results 2 are better than 1. Figure out your strengths. Each one has a part to play. Things we can't do on our own become possible. Yeah, possible. அது தெரிஞ்சா பேசுறியா? Number 2, learn how to talk. The way we speak to others
on our team helps us express our own ideas and opinions in ways that our team members will value. So speak with respect, be clear, stay calm. Good job. அந்த அன்னைக்கு அதிரனுக்கு தமிழ் கிளாஸ் இருந்ததுங்க. ஆனால் கேன்சல் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லலை கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு. நான் உட்காந்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னோம். அப்புறம் காரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க அப்பாவும் போயிருந்தாங்க. ஒரு வேக்யூம் ஒன்று வாங்கியிருந்தோங்க. இது அமேசானில் குட்டி குட்டியாக இருக்க குப்பையெல்லாம் எடுத்துரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. இது சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பொடியான குப்பையெல்லாம் எடுத்துரும். அதனால அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலனை தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு நான் பிஸ்கெட் செய்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. என்னென்ன நான் ராகி பிஸ்கட்டும் கோதுமை பிஸ்கட்டும் செய்யலான்ட்டு இருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். 1/2 கப்புங்க வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். சுகர் இதுவே நல்லா இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, கரெக்டாக இருந்தது. நான் இன்னுமே நெக்ஸ்ட் டைம் குறைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி சேர்த்துனீங்கன்னா நம்ம பீட் பண்ணுறப்ப நல்லா க்ரீமியாக வரும். இது கூட லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப்புங்க. 1/2 கப்பு வெண்ணெய், 1/4 கப்பு சுகரு, 1 கப்பு கோதுமை மாவு. அதை நல்லா போட்டு கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. அதே போல் நான் ராகிக்கும் பண்ணேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு இது ப்ரெஸ் பண்ணால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே ரோல் பண்ணி கிளிங் ரேப் போட்டு நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு கட் பண்ணி பண்ணதில்லை. நான் ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பட் அது ஏதோ 10 நிமிஷம் போல் வச்சு இது பண்ணியிருக்கேன். இது நான் நைட்டு வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேங்க, ரோல் பண்ணி கிளிங் ரேப் போட்டு. அதே போல் ராகி மாவு அதே ரேஷியோ தாங்க. 1 கப்பு ராகி, 1/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு வெண்ணெய். அது 3 தான். கூட லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு நான் ஃப்ரீசரில் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். நீங்கள் 1 மணி நேரம் வச்சா கூட போதும். இது அடுத்த நாள் வெளியில் எடுத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் அப்படியே அழகாக ஸ்லைஸாக வந்துச்சு. நான் முன்னாடியெல்லாம் மாவு போட்டு அதை ரோல் பண்ணி அதை கட் பண்ணால் நிறைய வெடிப்பு கூட அந்த மாதிரி கூட வரும். அது 2-3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேஸ்டேஜும் ஆகலைங்க. எல்லாம் வச்சு அவனில் ஒரு 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க வச்சேன். கோதுமை பிஸ்கெட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ராகி பிஸ்கெட்டுக்கு டைம் எடுத்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க. அதுக்குள்ளேயே வெந்துடும். நம்ம வேகலைன்னு நினச்சிட்டு இருப்போம் அமுக்கி பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே மொறுமொறுன்னு ஆயிக்கும். இப்படி எடுத்து செஞ்சு வச்சிட்டோன்னா பசங்களுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு யூஸ் ஆகிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்காது. வெளியில் கொடுக்கறது நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிஸ்கட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்தது பிஸ்கட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.